எனக்குலாம் வந்து உண்மையிலே ஒரு வருத்தமா இருந்துச்சு. நேற்று எப்படியாவது வந்துருவாப்ல. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது? இரு தினங்களுக்கு முன்பு அமெரிக்க ஏகாதிபத்தியம் நம் தூத்துக்குடியைச் சேர்ந்த தமிழ்நாட்டில் பிறந்த அயத்தொல்லா கொமேனியை குண்டு போட்டு கொண்டுள்ளது. இது மிகவும் வருந்தத்தக்க செயல். இந்த செயலை செய்த ஏகாதிபத்தியத்தை நாம் எதிர்த்தே ஆக வேண்டும், எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும். இதனால் மோடியே பதவி விலகு என்று நாம் அனைவரும் கோஷமிட வேண்டும். அயத்தொல்லா கொமேனி தூத்துக்குடியில் பிறந்து அவர் நம் தமிழ் பெண்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் எவ்வளவோ பாடுபட்டுள்ளார். அதற்காகவே அவருக்கு நாம் வீர வணக்கத்தை தெரிவித்தாக வேண்டும். வீர வணக்கம் ஐயா. நிறைய பேர் நினைக்கலாம், இந்த வீடியோல ஏன் இவன் திருநீர் வைக்காம இந்த வீடியோ போட்டிருக்கான்னு. ஏன்னா இந்த வீடியோ நான் துக்கம் அனுசரிக்க போட்ட வீடியோ, அதனால நான் திருநீர் வைக்கல. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது, சரியா? அயத்தொல்லாவுடைய மரணம் இந்தியாவில் இருக்க பல பேருக்கும் நிறைய விஷயத்த புரிய வச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவர் செத்ததுக்கு இந்தியாவில் யாரெல்லாம் அழுதாங்கன்றத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுல இருந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டில் எவ்வளவோ தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு, எவ்வளவோ அநியாயம் நடந்திருக்கு, எவ்வளவோ கலவரங்கள் நடந்திருக்கு. அதுல பாதிக்கப்பட்டது வேற இனத்தவன் வேற மதத்தவனா இருந்தா இங்க இருக்கிற எந்த ஒரு பிற மதத்தவராவது வீதியில் இறங்கி இது மாதிரி ஒரு போராட்டம் பண்ணியோ இல்ல மாறல அடிச்சுட்டு அழுறதையோ நீங்க பார்த்திருப்பீங்களா? பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் துளியும் சம்பந்தமே இல்லாத ஒரு கொடுங்கோலன் அங்க கொல்லப்பட்டதுக்கு இங்க எவ்வளவு பேர் அழுறாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அதுவும் அழக்கூடிய ஆட்கள் யாருன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? இந்த கொமேனி செத்ததுக்கு அழுது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்காக போராடுறவங்க. பெண்களை அடிமைப்படுத்தினா அவங்களால ஏத்துக்கவே முடியாது. பெண்களுக்கு கல்வி தரலன்னா அவங்களால சுத்தமா சகிச்சுக்க முடியாது. பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னா இவங்கெல்லாம் தீ குளிச்சிருவாங்க. அது மாதிரி பேசக்கூடிய, அது மாதிரி கட்சியிலிருந்து வந்த ஆட்கள் தான் இந்த கொமேனிக்காக இங்க பயங்கரமா உருகி போஸ்ட் போட்டதும் மோடியே பதவி விலகுன்னு உருண்டதும் அவங்கதான். பகுத்தறிவாதிகள், ஈவேரா பேரன்கள், திராவிடர்கள். இந்த 3 கோஷ்டியும் தான் பெண்களுக்காக நாங்க பாடுபடுறோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த 3 கோஷ்டிக்குமே கொமேனி பெண்களுக்கு என்ன பண்ணாருன்னு துளியும் தெரியாம இங்க ஊர்ந்துட்டு இருக்காங்க. அதுலயும் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொமேனி என்ன பண்ணாருன்னு தெரியும். அப்படியே இருந்தாலும் இங்க மோடி ஆட்சி இருக்குது இல்லையா, அவரை எதிர்க்கணுன்றதுக்காகவே அவர் எது பண்ணாலும் இவங்க ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. இப்ப மோடி வாயால சோறு தின்றாரு. அப்ப நீங்க ஆப்போசிட்டா பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதை பண்ணுவீங்களா? ஆனா அதை பண்ண மாட்டீங்க. அதுக்கு மட்டும் பகுத்தறிவு வேலை செஞ்சிடும். இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்தா மோடியே பதவி விலகுன்னு கிறுக்குத்தனமா ஜியோ பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியாம பேச வந்துருவாங்க. இதுல இருந்து தெரியுதா இல்லையா, அவங்க பூரா மனநோயாளிகள். 9 வயசு சமியா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல அந்த சிறுமி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் தேடி ஈரான் போலீஸ் வருது. அவங்க வீட்டுக்கு கதவை உடைச்சிட்டு உள்ள வராங்க. எங்க உன்னுடைய அம்மா அப்பான்னு கேட்கறாங்க. அந்த சிறுமிக்கு பதில் சொல்ல தெரியல. அது குழந்தை இல்லையா, அதுக்கு எதுவுமே சொல்ல தெரியல. உடனே அந்த சிறுமியை கூட்டிட்டு ஈவன் பிரிசன், அதாவது டெஹ்ரான்ல இருக்க ஒரு சிறை, அங்க கூட்டிட்டு போய் அடைச்சிடுறாங்க. தொடர்ந்து 9 வயசுல அரெஸ்ட் பண்ற அந்த குழந்தைய 5 வருஷம் இவங்க என்ன பண்றாங்கன்னா டார்ச்சர் பண்றாங்க. தொடர்ந்து 9 வயசுல அவளை கூட்டிட்டு போனவங்க 18 வயசுல அவளை வெளியே விடுறாங்க. அதாவது எங்கன்னா விடுதலை பண்ணல, சிறைச்சாலையை விட்டு வெளியே அனுப்புறாங்க. அனுப்புனதுமே அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க நடந்த உண்மையெல்லாம் வெளியே சொல்லிடுவா அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த பொண்ணை கவர்மெண்ட் அபிஷியலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அப்படியே அவங்க பக்கத்திலே வச்சுக்கிறாங்க. இது மாதிரி அவ பக்கத்துல இருக்கும்போது 2 குழந்தைய பெற்றுட்டு 25 வயசுல அவ இறந்து போயிடுறான். 9 வயசு சமயா 25 வயசுல அவளுடைய வாழ்க்கையே முடிச்சுக்கிறா. அதாவது அவ வேணும்னே போய் எதுவும் பண்ணிக்கல, இந்த ஈரான் ரெஜிமே அவளுடைய வாழ்க்கைய முடிச்சுட்டாங்க. இது மாதிரி ஒரு சமயா 2 சமயா இல்ல, ஈரான்ல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான சாமியாக்கள் இருக்கிறாங்க. ஆனா இது மாதிரியான கொடூரங்கள் எல்லாம் அங்க நடந்ததுன்னு கூட தெரியாம நம்ம உள்ளூர்ல இருக்க பாரி சல்மான் கான் என்ற தற்குறி எந்த ஒரு அரசியல் அறிவும் இல்லாம
அரசியல் புரிதலும் இல்லாம, மதங்கள் பற்றின எந்த அறிவும் இல்லாம, எதிர்காலத்துல தான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சா சிறுபான்மையினருடைய ஓட்டு வேணுன்றதுக்காகவே இப்ப இருக்கிற பிற கட்சிகள் பண்ற அதே கேவலமான வேலையையும் அதே கேவலமான செயல்களையும் இந்த பாரி சல்மான் கான் என்ற தற்குறி பண்றார். ஏன் இவர் இது பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சொன்னேன் இல்லையா, எதிர்காலத்துல இவருக்கு ஏதாவது ஒரு அரசியல் இயக்கமோ அரசியல் கட்சியோ உருவாச்சுன்னா இவருக்கு ஆதரவு தருவதற்கு சிறுபான்மையினர் வேணும்னு இப்பவே எவ்வளவு டெக்னிக்கலா எவ்வளவு கிரிமினலா இந்த சல்மான் கான் தற்குறி யோசிச்சிருக்காருன்னு பாருங்க. ஏன்னா நீங்களாம் நினைச்சுக்கலாம், தமிழ் தேசியம்னு பேசி ஒரு தமிழ் தேசிய இனம், அதாவது ஈழத்துல நம்மளுடைய தமிழ் இனத்தை கொள்றதுக்கு எல்லா வகையிலையும் உதவி பண்ண ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசி பல இளைஞரை இவருக்கு ஆதரவு தர வச்சு அவங்க வெறுக்கிற அளவுக்கு இப்படி ஒரு கேவலமான செயலை ஒருத்தன் செய்யறான்னா இவெல்லாம் மனுஷ ஜென்மமா? சரி, அதை விட விடுவோம், இவன் மனுஷ ஜென்மம் அது வேற விஷயம். இன்னொரு விஷயம், இவங்கிட்ட நான் பாரி சல்மான் கான் கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் இருக்கு. உன்னுடைய வீட்டு பெண்களை, உன்னுடைய மனைவிய, உன்னுடைய அம்மாவை, உன்னுடைய அக்கா, உன்னுடைய தங்கச்சி யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நீ கொமைனிய பார்த்து புரட்சியாளர், அவருக்கு வீரவணக்கம் வச்சே ஆகணும்னு இது மாதிரிலாம் நீ பண்ணுவியா? உனக்கு மூளை மண்டையில இருக்கா இல்ல ஆசன வாயில இருக்கா? சொல்லு. அறிவாளி தானே நீ? அப்படிதான் சொல்லி ஊரை ஏமாத்தி வச்சிருக்க. நீ உள்ளூர் அரசியல் பேசுறதோடு நிறுத்திக்கணும். இது மாதிரி உலக அரசியல் இந்த கர்மத்தெல்லாம் நீ பேசவே கூடாது. அரபிக் குத்து டீகோட் பண்ணியா அதோடு நிறுத்திக்கணும். யூதர்கள்னு வந்துட்டாலே அவங்கள கடிக்கிற வேலையை அதோடு நிறுத்திக்கணும். நீ எப்ப பார்த்தாலும் எந்த ஒரு விஷயமும் தெரியாம, எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணாம, எந்த ஒரு புக்கையும் படிக்காம, எந்த ஒரு டாக்குமெண்ட்ரியும் பார்க்காம, எந்த ஒரு அபிஷியல் டேட்டாவையும் பார்க்காம நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு உளறிட்டு அதுதான் உண்மைன்னு உன்னை நம்பக்கூடிய மூளை இல்லாத பல முட்டாள்களையும் அவங்களுடைய வாழ்க்கையையும் நீ சேர்த்து நாசம் பண்ணிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. காமினி அவருடைய பாரி சல்மான் கான் என்ன சொல்லிட்டாருன்னா காமினின்னு சொல்லிட்டாரு. காமினியா? காமினின்னு யாரையுமே கொல்லவே இல்லையே, யாரடா இருந்தாலும் காமினின்னு சொல்றாருன்னு யோசிச்சப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஜெமினி படத்துல இருக்கும் இல்லையா ஒரு காமினி, அந்த காமினி ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு அந்த பேர் கேட்டோன்னே அந்த ஞாபகம் வந்துருச்சு. என்ன நீ காமினின்னு கூப்பிடுற? டக்குன்னு நான் போய் பாக்குறேன் ஜெமினி படத்துல, ஆமா அந்த காமினிக்கு தான் பாரி காமினின்னு சொல்றாருன்னு. கொமேனி சொல்லணும், இல்ல கமேனின்னு சொல்லணும், இல்லையா வேற ஏதாவது சொல்லணும். அது என்ன காமினி? காமினா காமின்னு எனக்கு அந்த டைலாக் ஞாபகம் வருது. யோ, உனக்கு ஒரு பேரே சொல்ல தெரியல, நீ உட்காந்து உலக அரசியல் பேசிட்டு இருக்க. பாரி சல்மான் கான் கதையை விட்டுருவோம். இப்ப நாம நம்ம தூத்துக்குடியை சேர்ந்த அயத்தொல்லா கொமேனியுடைய பெண்களுக்காக அவர் என்ன பண்ணாரு, பெண்களை எப்படியெல்லாம் முன்னேற்றினாரு, ஈரான்ல அவர் என்னெல்லாம் பண்ணாருன்றத நாம பார்ப்போம். நம்ம சங்க இலக்கியத்துல ஒரு அருமையான ஒரு நிகழ்வு இருக்கு. பாண்டிய மன்னன், நம்மளுடைய பாண்டிய மன்னன் அவருடைய மனைவியை பார்த்து கேட்பான், பெண்களுக்கு அவங்களுடைய கூந்தலில் வாசம் இயற்கையாவே இருக்கா, இல்ல அவங்க தலையில வைக்கிற பூக்களால அது வருதான்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பார். அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்து, அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த, அப்பேற்பட்ட ஒரு வீரம் நிறைந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய பாரி சல்மான் கானுக்கு இங்க ஈரான்ல மாரல் போலீஸ்னு ஒரு குரூப் இருக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த பாரி சல்மான் கான் தற்குறியே தெரியாது. ஏன்னா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமா இந்த முடி தெரியும் இல்லையா, இந்த மாதிரி தலைமுடி வெளியே தெரிஞ்சாலே மாரல் போலீஸிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி தலைமுடி வெளியே தெரியுது, உனக்கு ஹிஜாப் போட தெரியாதா, புர்கா போட தெரியாதா, நிக்காப் போட தெரியாதா, ஏன் இந்த மாதிரி வெளியே வரன்னு அடிச்சு தரன்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போய் எந்த வித பேச்சும் கிடையாது, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. குடும்பத்துல இருந்து வந்தவங்க கேட்டா கூட அடிச்சு அவங்களையும் துரத்திட்டு இவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் ஈரான்ல இருக்க மோரல் பாலிசி. 1979 எப்ப கொமேனி இங்க ஆட்சியை கைப்பற்றினாரோ அப்பத்துல இருந்தே இங்க ஷரியாலா பயங்கர ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிச்சாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பெண்கள் இது மாதிரியான கட்டுப்பாடோடு இருக்கணும்னு ஏகப்பட்ட விதிகள் அங்க இருந்தது. அதன் மூலமா யார் அந்த விதி மீறுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. 2004ஆம் ஆண்டு அத்திஃபான்ற ஒரு பொண்ணு, பாவம் அந்த பொண்ணுடைய சின்ன வயசு, பிறந்ததுல இருந்தே அந்த பொண்ணுக்கு கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது அம்மா இறந்துடுறாங்க 4 வயசுலயே. அப்பா ட்ரக் அடிக்ட் ஆயிடுறாரு. இந்த பொண்ணை அவருடைய பாட்டி தாத்தா கிட்ட விட்டுடுறாங்க. அவங்களுடைய பாட்டி தாத்தாவும் இந்த பொண்ணுக்கு அதிகமா பாசத்தை தரதே கிடையாது. எப்படியோ அதை வளர்ந்துட்டோன்னு விட்டுறாங்க. இது மாதிரி ஈரான்ல டீனேஜ் பொண்களை
ரோட்ல போயிட்டு இருக்கும்போது நிறுத்தி இது மாதிரி மோரல் பாலிசிங் பண்றேன்னு மோரல் பாலிசி என்ன பண்ணுவாங்கன்னா எந்தவித டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம அரெஸ்ட் பண்ணிட்டு போறத வந்து சாதாரணமான நிகழ்வு கொமினியுடைய ஆட்சியில அது சகஜமா நடந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அதீஃபாவை கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. இது வந்து 2வது முறை. ஏற்கனவே முதல் முறை பார்த்தீங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் அதீஃபா மேல அவங்க குற்றம் சுமத்தி சிறையில் அடைச்சி 100 சவுக்கடி கொடுத்து வெளியே அனுப்புனாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையனோட கார்ல தனியா இருந்துட்டான்னு குற்றம் சுமத்தி இந்த தண்டனை கொடுத்து அனுப்பிச்சாங்க. அப்ப இன்னொரு சம்பவமும் அவளுக்கு நடந்தது. அது என்னன்னா 51 வயது நிறைந்த ஒரு ரெவல்யூஷனரி கார்ட் என்ன பண்றான்னா அதீஃபாவை ரேப் பண்றான் பல தடவை. அவனுக்கு ஏற்கனவே குழந்தையும் இருக்கு, குடும்பமும் இருக்கு. அப்படி இருந்தும் அதீஃபாவை தொடர்ந்து பலமுறை கற்பழிக்கிறான். இது ரிலேஷன்ஷிப் கூட சொல்ல முடியாது, இது அந்த பொண்ணால யார்கிட்டையும் சொல்லவும் முடியல, இதை யாராலும் எப்படி சொல்ல முடியும், அதுவும் அந்த மாதிரியான நாட்டுல. அப்படி இருக்கும்போது அந்த லோக்கல்ல இருக்க சில தற்குறி நாய்ங்க என்ன பண்ணிடுச்சுங்கன்னா இந்த பொண்ணு ஸ்கூல் போற பொண்ணுங்களை கெடுக்கிறா, இவளுடைய இந்த பழக்க வழக்கத்தால ஸ்கூல் பெண்களுடைய மனசையும் மாத்துறான்னு இந்த பொண்ணை இந்த ஈரானியன் கவர்மெண்ட் தான் டார்கெட் பண்றாங்க வேணும்னு. இது மாதிரி ஏகப்பட்ட பெண்களை அவங்க டார்கெட் பண்ணி நாசம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையாக முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த பொண்ணை டார்கெட் பண்றதுக்காக ஒரு பொய்யான ஒரு இன்ஃபர்மேஷனையும் இவங்க சொல்றாங்க. அது என்னன்னா லோக்கல்ல இருக்கவங்க இது மாதிரி பள்ளிக்கு போற பெண்களை இந்த பெண் கெடுக்கிறா அப்படின்னு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பெட்டிஷன் வந்திருக்கு, அதனால இந்த பெண்ணை நாங்க அரெஸ்ட் பண்றோம்ட்டு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. கோர்ட்ல போய் இந்த பொண்ணுடைய கேஸை எடுத்து நடத்துறதுக்கும் ஆள் கிடையாது, அங்க இந்த பொண்ணுக்கு ஆதரவா பேசுறதுக்கும் எவனுமே வரமாட்டான். அந்த மாதிரியான ஒரு நாடு தான் ஈரான். அதுலயும் அந்த ஜட்ஜ் இருக்காரு பாருங்க, ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாருன்னா உன்னை விட ஆண்களுக்கு தான் இங்க மவுஸ் அதிகம், அவங்க சொல்ற சொல்லுக்கு தான் இங்க எல்லா விதமான சலுகையும் கொடுக்கப்படும், பெண்களான உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த சலுகையும் கிடையாது, நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுன்னு நேரடியா அதீஃபா கிட்டே சொல்றாங்க. அதீஃபா அதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அவ எனக்கு இந்த மாதிரி கற்பழிப்பு நடந்துச்சுன்னு கன்ஃபஸ் பண்றான். அதை கேட்டுட்டு அந்த ஜட்ஜு சொல்றாரு 9 வயசுக்கு மேல இதெல்லாம் ரேப் கிடையாது, 9 வயசுக்கு கீழே இருந்தாதான் அக்கார்டிங் டு ஷெரியாலா 9 வயசுக்கு கீழே ஏதாவது நடந்திருந்தாதான் அது ரேப், அதனால இது கற்பழிப்பு கிடையாதுன்னு அதீஃபா கிட்ட சொல்றாரு. அதுவும் இல்லாம ஈரான் கோர்ட்ல, அதாவது ஈரான் நாட்டுல கற்பழிப்பு நடந்துச்சுன்னு போய் வழக்கையெல்லாம் நடத்தி அதுல நீதியெல்லாம் பெற முடியுமான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. துபாய் பாலைவனத்துல கூட தண்ணி வந்துடும். ஆனா ஈரான் மாதிரியான பயங்கர கொடூரமான ஷரியாவை பின்பற்றக்கூடிய நாட்டுல இது மாதிரியான ரியல் டைம் கிரைமுக்கெல்லாம் நீதி கிடைக்கவே கிடைக்காது. இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம நாட்டிலேயே அது கிடைக்கிறது மிக அரிதாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஈரான்லாம் சொல்லவா வேணும். அதீஃபாவை ரேப் பண்ணவனுக்கு 95 சவுக்கடி, அவனுக்கு அது மட்டும்தான். ஆனா அதீஃபாவை என்ன பண்றாங்கன்னா தூக்கில போட்டிருங்கன்ட்டு அந்த ஜட்ஜ் வந்து தீர்ப்பு வழங்கிடுறாரு. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யறாங்க. அப்ப ஜட்ஜ் என்ன பண்றாருன்னா அந்த பெண்ணுடைய அதீஃபாவுடைய உடலை பார்த்துட்டு இல்ல இவளுக்கு 16 வயசுலாம் கிடையாது, இவளுடைய உடல்ல இருக்கிற அம்சங்களை பார்த்தா இவ கண்டிப்பா 22 வயசானவள் தான் அப்படின்னு எதை பார்த்து முடிவு பண்றாருன்னு பாருங்க. அந்த பொண்ணுடைய உடம்ப பார்த்து, அந்த ட்ரெஸ் எதுவுமே இல்லாம அந்த பொண்ணுடைய உடம்ப பார்த்து இந்த நீதிபதி முடிவு பண்றாரு. இப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி முறையும் இப்பேற்பட்ட ஒரு கேவலமான மனநிலையும் கொண்ட மனிதர்களை உருவாக்குன கொமேனிக்கு இந்த பாரி சல்மான் கான் என்ற தற்குறி வீரவணக்கம்லாம் சொல்றாருன்னா நீங்க யாராவது சொல்லுங்க, உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பொண்ணுக்கோ உங்களுடைய அக்கா தங்கச்சிக்கோ உங்களுடைய அம்மாவுக்கோ இல்ல உங்களுடைய மனைவிக்கோ யாருக்காவது இது மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவம் நடக்குதுன்னா உங்களால அதை ஏத்துக்கிட்டு அந்த சம்பவத்துக்கு மிக மூல காரணமா இருந்தவனுக்கு வீரவணக்கம் வைக்க முடியுமா? சொல்லுங்க, தயவு செய்து எனக்கு அதை காமெண்ட்ல சொல்லுங்க. உங்களால வீரவணக்கம் வைக்க முடியும்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்கள்லாம் எப்பேற்பட்ட பிறப்புன்னா சத்தியமா நல்ல பிறப்பே கிடையாது. இது வந்து ஒரு பொண்ணுக்கு நடக்கிற அநியாயம் மட்டும் கிடையாது, அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்க எத்தனை குடும்பம், அந்த குடும்பத்தை சேர்ந்த எத்தனை பேர் அதால பாதிக்கப்படுவாங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கை அதால நாசமடையும். எப்பேற்பட்ட ஒரு முன்னுதாரணத்தை நாம இந்த சமூகத்துக்கு எடுத்து வச்சுட்டு போறோன்றது இது ஒரு மிகப்பெரிய உளவியல் மாற்றத்தையே ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இப்பேற்பட்ட ஆளுக்கெல்லாம் நாம முட்டு கொடுத்தோம்னா இதுக்கு அடுத்து, அதாவது நமக்கு அடுத்து வர சந்ததிகள் ஓ இவர் நல்லவர் தான் போல, இவர் நல்லவர் தான், அதனால இவர் பண்ண எல்லாமே, இவர் சொன்ன எல்லாமே நல்லதுதான், நல்ல விஷயம் தானே சின்ன வயசுல பதிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் வளரும் போது எப்பேற்பட்ட கேவலமானவனா வளருவான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. பாரிசாலன்லாம் எனக்கு தெரிஞ்சு பேசக்கூட தகுதி இல்லாத ஆள் தான் சொல்லுவேன். அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல எந்த ஒரு
ஆராய்ச்சியும் இல்லாம எந்த ஒரு பகுத்தறிவும் இல்லாம இந்த மாதிரி கேணத்தனமான பேச்சையெல்லாம் ஒருத்தன் பேசுறான்னா அவனுக்கு மூளை இல்லைன்னு தான் அர்த்தம். அவன் மண்டையில மூளைக்கு பதிலாக மாட்டுச்சாணம் தான் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். கற்பழிச்சவனுக்கு 95 சவுக்கடி, பாதிப்புக்குள்ளான பெண்ணுக்கு பப்ளிக்கா தூக்கு தண்டனை. பப்ளிக்கா என்ன பண்றாங்கன்னா 6 மணிக்கு இவங்க பொது வீதியில் இந்த பெண்ணை அத்திஃபாவை தொங்க விடுறாங்க. அதோட அத்திஃபா கதை முடியுது. இது மாதிரி ஒரு அத்திஃபா ஒரு ஷமியா அது மாதிரி கிடையாது. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் அந்த ஈரான்ல ஷரியா லாவால கொமீனியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1987 இருந்து 88 வரைக்கும் வேலை பார்த்த இந்த ஈவன் பிரிசன்ல மிகப்பெரிய அதிகாரியா இருந்த ஹுசைன் மோட்டசாவி என்ன சொல்றாருன்னா, அங்கு இருந்த பெண்கள், அதாவது எங்களுக்கு யாரெல்லாம் அடங்கலையோ, எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் பேசினாங்களோ, யாரெல்லாம் லாவை பின்பற்றலையோ அவங்க எல்லாரையுமே இங்க கொண்டு வந்து அடைச்சி அவங்கள எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருந்த பிரிசன் கார்டோடு, அங்க இருந்த அதாவது ஆண் அதிகாரிகளோடு இவங்க உறவு கொள்ள வச்சு அதுக்கு அடுத்து தான் இவங்க அந்த பெண்களை கொல்லுவாங்களாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க அந்த பெண்களை கொல்லவே மாட்டாங்களாம். என்னைக்கு அந்த பெண் அந்த அதிகாரிகளோடு உடலுறவை வைக்க இவங்க ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறாங்களோ அன்னைக்கு அந்த பெண் அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் காலையில கொல்லப்படுவாளாம். இது மாதிரியான மனிதர்களுக்கு உகந்த மனிதர்கள், ரொம்பவும் விரும்பக்கூடிய, ரொம்பவும் நேசிக்கக்கூடிய, உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு விஷயத்தை செய்த மகானுக்காக இங்க நாம வீர வணக்கத்தை தெரிவிச்சுதான் ஆகணும். எப்படி ஃபிடல் காஸ்ட்ரோ, லெனின், ஜோசப் ஸ்டாலின் இவங்க எல்லாம் அப்போசிஷன்ல யாருமே இருக்கக்கூடாது, தங்களை எதிர்த்து யாருமே வந்துடக்கூடாது, தங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிற எல்லாரையுமே நாம உயிரோட விடக்கூடாது, எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்கள நாம வெளியவே விடக்கூடாதுன்னு சிறையில் அடைச்சி சித்திரவதை பண்ணி எப்படி கொண்டாங்களோ அதே மாதிரியான வேலைகளை கொமேனி தாராளமா பண்ணார். அதுக்கடுத்து ஹெஸ்புல்லா, ஹவுதீஸ், ஹமாஸ் இது மாதிரியான தீவிரவாத இயக்கங்களுக்கு இவர் நிதியுதவி பண்ணி, ஆயுத உதவி பண்ணி, இன்னும் நல்லா இருக்க மக்களையும் நல்லா இருக்க நாடுகளையும் நாசம் பண்ணுங்கன்னு இவர் ஊக்குவிச்சாரு. இது மாதிரியான மனிதர்களுக்கு தேவையான, இந்த உலகத்துக்கு மிகவும் தேவைப்படும் செயல்களை செய்த நம்ம தூத்துக்குடியில் பிறந்த கொமேனிக்கு நாம வீர வணக்கம் செலுத்தியே ஆகணும். 2022 நடந்த ப்ரொட்டஸ்ட் அப்ப 120க்கும் மேற்பட்ட பெண்களுடைய கண்களை, அதாவது ஒரு கண்ணில் மட்டும் வேணும்னே இவங்க தாக்கி ஒரு கண்ணை மட்டும் கூடாக்கி திரிய விட்டுருக்காங்க. இது மாதிரியான வீர தீர செயலை செய்த நம்முடைய தூத்துக்குடியில் பிறந்த கொமேனிக்கு நாம வீர வணக்கத்தை செலுத்தியே ஆகணும். சேட்டலைட் டிவி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம எல்லாருமே சில பேர் பார்த்துருப்போம், வீட்லயே யூஸ் பண்ணிருப்போம். அது மாதிரியான ஒரு தொழில்நுட்ப அம்சம் 1990களில் பூம் ஆக ஆரம்பிச்சது. ஈரான்ல அதுக்கு மக்கள் பயங்கர வரவேற்பு கொடுத்தாங்க. எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, எப்படியாவது காசை சேர்த்து நம்ம வீட்டுல சேட்டலைட் டிவியை வச்சு நம்ம பார்த்தே ஆகணும். அதுல வர சேனல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், இந்தியா, சைனீஸ் இந்த லாங்குவேஜ் சேனல்ஸ் ஒரு 15-20 வரும். அங்க ஈரான்ல வந்துட்டு இருந்தது. இதை பார்த்து ஷரியால தான் நாங்க நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம தூத்துக்குடி கொமேனிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வெளியில, அதாவது வெளிநாட்டுல இருக்கிற இது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்து நம்மளுடைய ஈரானிய மக்கள் என்ன ஆயிடுவாங்க, கெட்டு போயிடுவாங்க. அதனால ஆண் பெண், அதாவது அங்க பாத்தீங்கன்னா ஆண் பெண் சேர்ந்து கோ எஜுகேஷன் படிக்கிறதே அங்க வந்து மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி வச்சிருக்க ஒரு நாடு தான் அந்த நாடு. அப்படி இருக்கும்போது இன்டர்நேஷனல் சேனல்ஸ், இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ்ல வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இங்க பார்த்தா மக்கள் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு தெளிவா முடிவு பண்ணி 1994 என்ன பண்றாங்கன்னா, இனி ஈரான்ல இந்த சேட்டலைட் டிஷஸே இருக்கவே இருக்காது, சேட்டலைட் டிவிஸ் இது இருக்கவே இருக்காது, இது இல்லாம பண்றதுதான் நம்மளுடைய முதல் வேலைன்னு என்ன பண்ணாங்கன்னா, எல்லா சேட்டலைட் டிஷஸையும் இவங்க அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சாங்க. எப்பேற்பட்ட சுதந்திரத்தை இந்த கொமேனி ஐயா அவங்களுடைய மக்களுக்கு தந்திருக்காருன்னு பாத்தீங்களா? இது மாதிரியான சுதந்திரத்தை தந்ததற்காகவே ஐயாவுக்கு நாம வீர வணக்கம் சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த சேட்டலைட் டிஷ்ஷை தயார் பண்ணக்கூடாது, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது, வெளிநாட்டுல இருந்து வாங்கக்கூடாது, திருட்டுத்தனமாகவும் வாங்கக்கூடாது, வீட்டுல யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தா நீங்களே 1 வாரம் உங்களுக்கு டைம் ஒதுக்கியிருக்கோம், அதுக்குள்ள எடுத்துட்டு வந்து சரண்டர் பண்ணிடுங்க
அப்படி நீங்க பண்ணலன்னா இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்க எதிர்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு தண்டனை விதிக்கப்படும், அபராதம் விதிக்கப்படும்னு ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்க. ஆர்டிகல் 9 ஒன்று உருவாக்கி இந்த ஈரானிய மக்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை தந்த நம்ம ஐயா கொமேனிக்கு நாம வீர வணக்கம் செலுத்தி தானே ஆகணும். சரிதானே பாரி சல்மான் கான் ஐயா? அக்டோபர் 27, 2014 ஆண்டு இஸ்பஹான் மாகாணத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஆசிட் அட்டாக் நடக்குது. யார் மேலன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் மேல. எந்த பெண்கள்னு பாத்தீங்கன்னா தலைய சரியா கவர் பண்ணாத பெண்கள் அத்தனை பேர் மேலையும் இவங்க ஆசிட் அட்டாக் பண்றாங்க. இந்த ஆசிட் அட்டாக்ல, அதாவது இது தொடர்ந்து நடந்துச்சு. அப்போ அக்டோபர் 26 அப்படியே கண்டினியூஸா நடக்குது. ஒரு இடத்துலயும் அங்க இங்கன்னு நடந்துட்டே இருக்கு. அப்படி அந்த ஆசிட் அட்டாக்ல 25 பேர் படுகாயம் அடைகிறாங்க. அதாவது முகத்துல அடிச்சு பல பேர் தங்களுடைய பார்வை இழக்கிறாங்க. இது மாதிரியான தொடர் சம்பவங்கள் அங்க பண்ணதுக்கு காரணம் ஏன்னா, இந்த ஷரியாலாவை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ அவங்க எல்லாருக்குமே இதுதான் நடக்கும்னு ஒரு பயத்தை அவங்களுக்குள்ள தூண்டி விடுறதுக்காக இந்த ஆசிட் அட்டாக்கை அவங்க செஞ்சாங்க. யார் தலைமையில? நம்ம ஐயா தூத்துக்குடி கொமேனி தலைமையில இதை செஞ்சாங்க. அதனால நம்ம ஐயாக்கு வீர வணக்கம் நாம் சொல்லிதானே ஆகணும். நம்ம பாரி சல்மான் கானும் இதை ஏத்துப்பாரு. ஏன்னா இது மாதிரியான நிகழ்வுகளுக்காக, இது மாதிரியான பெண்களுக்கு எதிரான ஒரு உரிமையை பாதுகாக்கவே, பெண்களுக்கு எதிரான இது மாதிரியான நற்செயல்களை செய்ததுக்காகவே நம்ம பாரி சல்மான் கான் ஐயா இவருக்கு வீர வணக்கம் தெரிவிச்சிருக்காரு. அதனால நாமளும் இது மாதிரியான நல்ல விஷயத்துக்காக வீர வணக்கம் தெரிவிச்சிருவோம். இதே மாதிரி 2022 மாஷா அமினின்ற 22 வயது நிரம்பிய பெண் தலையில சரியா அவளுடைய ஹெட்ஸ்கார்ஃப் அணியிலன்னு மோரல் போலீஸ் இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா அரை மணி நேரம் இவங்க பண்ண டார்ச்சரால, அதாவது பிசிக்கல் வயலன்ஸால அந்த பெண் இறந்து போயிருக்கா. இந்த மாதிரி 2022 மட்டும் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த மோரல் பாலிசி மூலமா இறந்து போயிருக்காங்க ஈரான்ல. இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் செஞ்சதுக்காக நாம கொமேனிக்கு வீர வணக்கம் தெரிவிச்சே ஆகணும். 1988 இப்ப செத்தார் இல்லையா இந்த கொமேனிக்கு பதிலா யார் அந்த அயத்தோல்லா பதவிக்கு வந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா மொந்தசாரி தான் அந்த பதவிக்கு வந்திருக்கணும். ஆனா அந்த நேரத்துல அவர் இவருக்கு முன்னால் இருந்த அயத்தோல்லா பண்ண பல கொடூரமான காரியங்களை பார்த்துட்டு இது மனிதத்தன்மையற்றதா இருக்கு, எனக்கு உண்மையாவே இந்த பதவியில் இருக்க பிடிக்கவே இல்லைன்னு அவர் அந்த பதவி வேணான்னு ஒதுங்கிட்டாரு. இப்பேற்பட்ட மனுஷன் எனக்கு தெரிஞ்சு ஈரான்ல, அதுலயும் அங்க இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியரா அவர் இருந்ததை நினைச்சு உண்மையாவே எனக்கு அவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இப்படியும் மனுஷங்க அந்த இடத்துல இருந்திருக்காங்கன்னு நினைச்சு எனக்கு உண்மையாவே பெருமையா தான் இருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காகவே அவரை 2009 வரைக்கும் இவரை வீட்டு காவல்லே வச்சிருந்தாங்க. இவர் என்ன எழுதுறாருன்னா, இந்த 1988 இவர் இந்த பதவியில இருந்து போறேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் வந்தார் இல்லையா, அதாவது இப்ப செத்தார் இல்லையா, இவர் அந்த பதவிக்கு வந்ததும் அப்ப நடந்த படுகொலைகள் எல்லாம் பார்த்து இவர் என்ன சொன்னாருன்னா, இது இஸ்லாமிற்கு எதிரானது, இந்த இமாமிற்கு எதிரானது, இதை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், அனுமதிக்கவும் மாட்டேன்னு இவர் மனம் வந்து லெட்டர் எழுதுறாரு. யாருக்கு? கொமேனிக்கு எழுதுறாரு. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் ரெக்கமெண்ட் பண்றேன். அது என்னன்னா, டார்ச்சர்ட் கன்ஃபெஷன்ஸ், பிரிசன்ஸ் அண்ட் பப்ளிக் ரீஇன்கேண்டேஷன்ஸ் இன் மாடர்ன் ஈரான். இந்த புக்கை நீங்க பாத்தீங்கன்னா ஷாவுடைய ஆட்சியில இருந்து இஸ்லாமுடைய ஆட்சி, அதாவது இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்குள் ஈரான் வந்தது வரைக்கும் எப்பேற்பட்ட கொடுமைகளை அந்த நாட்டு மக்கள் அனுபவிச்சிருக்காங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு புக்கு தான். இது மாதிரி நான் நிறைய புக் இருக்கு. நான் இதை வந்து ஈரான் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு ஸ்டார்ட் அப் புக் மாதிரி இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான்.